வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இது பன்னீர் ரொம்ப ப்ரோட்டீன் நிறையா இருக்கும், ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே ரோல் மாதிரியும் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு ஒரு கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காரத்துக்காக வரமிளகா, வெறும் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு, கறி மசாலா ஒரு ஸ்பூனு, அப்புறம் கொரியண்டர் பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூனு, கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுட்ரு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூன், அதனால் ஒரு 6 ஸ்பூன் விடுறேன். இது நம்ம சப்பாத்திக்குள்ளேயும் ரோல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், பன்லேயும் கட் பண்ணி கொடுக்கலாம், ப்ரெட்லேயும் வச்சு கொடுக்கலாம், இட்லிக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம 2 வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் குயிக்காக பண்ணிக்கலாம், நல்லா சத்தாகவும் இருக்கும். லஞ்சுக்கு கூட நீங்கள் அவசரமாக பண்ணோன்னா ஏதோ ப்ரெட்டுக்குள்ளே கூட வச்சு ஸ்டஃப் பண்ண மாதிரி பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுன்னே ஒரு ஹாஃப் ப்ரௌனு. அப்புறம் இதை போட்டதுக்கப்புறம் தக்காளி மிச்சம் எல்லாம் இருக்கிறது எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம். இப்போ கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன், இது டேஸ்ட்டுக்காக தான். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ அந்த தூளையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோமில்ல, அந்த தூளையெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அளவு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அந்த காய்கறியை நம்ம போட்ட அந்த இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு, அதுக்காக ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் வாயிலுக்கு அடிபடுற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் உள்ள போட்டு கலக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதை நல்லா உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த கிரேவியோடு சேர அளவுக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறம் ரொம்ப பன்னீர் ரொம்ப இதான ஜவ்வு மாதிரி ஆயிரும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுவும் ஒரு அரை நிமிஷம் வைங்களேன். இப்போ கொஞ்சோண்டு சாட் மசாலா சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கலாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.